அன்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளியில் ராமலிங்க பிரபான் அந்த பரம்பொருள்கிட்ட அழிவில்லாத சிவஞான போக நிலையை எனக்கு கிடைக்கிறதுக்கு அருளுக அப்படின்னு வேண்டுறார். இது பொய்யான வாழ்க்கை. இந்த பொய்யான வாழ்க்கையை நான் உண்மையாக நம்பி நாளெல்லாம் போக்கி நான் என்ன பண்ணுறேன், பெண்களுடைய போகமே பெரிதனை கொண்டு என்னுடைய அறிவு அழிஞ்சு நின்னுடைய பொன்னடிக்கான பணியை செய்யாத பாவி நான். நீ என்னை கைவிட்டால் நான் என்ன பண்ணுறது? எப்படி குழந்தை தப்பு பண்ணால் தாய் பொறுப்பது போல் நீ மனசில் எண்ணி எனக்கு மேலான அந்த சிவபோகத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வென்றார். அந்த பாட்டை படிக்கிறேன், அதன் பிறகு பொருள் விரிவாக சொல்லலாம். பொய்யான வாழ்க்கையினை மெய்யாக நம்பி வீண் போக்கி நன்னாளை மடவார் போகமே பெரிதனக் கொண்டு அறிவு அழிந்து நின் பொன்னடிக்கான பணியை செய்யாத பாவியேன், என்னை நீ கைவிடில் செய்வது அறியேன். செய்யாத பாவியேன், என்னை நீ கைவிடில் செய்வதறியேன். ஏழையேன் செய்த பிழையெல்லாம் தாய் பொறுப்பது போல சிந்தையில் எண்ணிடாயோம். மெய்யான நிலை பெற கையால் அணைத்து அருள வேண்டும். மெய்யான நிலை பெற கையால் அணைத்து அருள வேண்டும். மறை ஆகமத்தின் மேலான சுத்த சன்மார்க்க அனுபவ சந்த மேதையர்கள் பரவி வாழ்த்தும் ஐயானனம் கொண்ட தெய்வமே. கங்கை அரவம் புலியும் ஆட கங்கை கங்கை அரவம் புலியுமாட முடிமேல் அற்புத சிதாகாச ஞான அம்பலம் ஆடும் ஆனந்த நடனமணியே அப்படின்னு பாடி முடிக்கிறார். இதனுடைய பொருளை சொல்கிறேன் நான். என்னன்னா, வேதங்கள், இந்த வேதங்கள் ஆகமங்கள் அதில் கூறப்படுகின்ற மெய்ப்பொருள்களில் போற்றப்படுவது என்னன்னா சுத்த சன்மார்க்க நெறிங்கிறாங்க. அந்த நெறியில் கிடைக்கிற அனுபவம் நிறைந்த அந்த அந்த நெறி இருக்கு இல்லையா, அந்த நெறியில் கிடைக்கிற அனுபவம் நிறைந்த ஞானிகள், அந்த நெறியில் நின்று அதனால் அனுபவம் நிறைந்த ஞானிகள் சன்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க துதித்து போற்றுகின்ற கடவுளும் அப்படிங்கிறார். அந்த கடவுளும் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சத்யோஜாத முதலிய 5 முகம் கொண்ட பெருமானாகிய தெய்வமேங்கிறார். அது என்னது? சத்யோசாத முதலிய 5 முகம் கொண்ட தெய்வமே. இறைவனுக்கு 5 முகங்கள் உண்டு அப்படிங்கிறத நான் ஒரு காணொளியில் சொல்லியிருக்கிறேன். 5 முகம் என்னன்னா, 5 முகம் இருக்குது. அதாவது நீங்கள் கோயிலெலாம் போனீங்கன்னா சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்கு 4 முகமும், மேல் நோக்கிய முகம் ஒரு முகம், கீழ் நோக்கிய ஒரு முகம் இருக்குது. மொத்தம் 5 முகம் இருக்குது. அந்த 5 முகம் என்னன்னா 4 பக்கம் இருக்கிறது. 4 முகத்திலேருந்து 4 வேதங்களை உருவாக்கினார். மேல் நோக்கிய முகத்தில் 28 ஆகமங்களை உருவாக்கினார். கீழே உள்ள அதோ முகம்னு சொல்லுவாங்க. அதோனா கீழேன்னு அர்த்தம். அந்த அதோ முகத்தில் அந்த பரம்பொருளுடைய
திருமகன் முருகனை உண்டாக்கினார் அப்படிங்கன்னு சைவ நூல்கள் சொல்லுகின்றது. அதை தான் இங்கே சொல்கிறார். என்னன்னா அந்த 5 முகத்தில் இருக்குது. அந்த 5 முகம் வந்து அந்த பரம்பொருளுக்கு இருக்குது. அதனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஐயானனம் கொண்ட கடவுளே அப்படின்னு சொல்கிறார். அந்த அதோமுகம்ங்கிறது வந்து நீங்கள் போய் திருமந்திரத்தில் போனீங்கன்னா அந்த ஒரு பக்கமே இருக்குது, அதோமுகம் அப்படின்னு ஒரு அதில் பார்த்தீங்கன்னா முதல் பாட்டு அந்த பாட்டு வரும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவர் இருக்கார் பார்த்தீங்களா, கந்தர் கலிவன்பால் குமரகுருவராக அவர் சொல்லுவார். அதை வந்து ஏன்னா அது சான்றுகள் வேணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அங்கொரு நாள் வெம் தகுவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கிறங்கி 5 முகத்தோடு அதோமுகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தளர்கண் ஆறும் ஒருமுகமாய் தீப்பொறியாய் ஆறு உய்ப்ப விரி புவனம் எங்கும் பறக்க இமையோர் கண்டு அஞ்சுதலும் பொங்கும் தளர்ப்பரம்பை பொற்கரத்தால் அப்படின்னு வரும் அந்த போய் பாட்டு. நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். நீங்கள் அப்போ அதோமுகம்ங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த அதோமுகம்ங்கிறது தான் 5வது முகம். அதுதான் 5 முகங்கள் கொண்ட கடவுளேங்கிறதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஐயானனம் கொண்ட தெய்வமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தெய்வமேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அப்படி என்ன சொல்கிறாரு, கங்கை அரவம் புலியும் ஆட முடிமேல் அற்புத சிதாகாச ஞான அம்பலமாடும் ஆனந்த நடனமடியே. கங்கை இருக்குது, பாம்பு இருக்குது, பிறைமதி இருக்குது. அந்த முடியின் கண் ஆட அற்புத சிதாசமான ஞானமன்றில் ஆடுகின்ற ஆனந்த நடனமணியே அப்படின்னு சொல்கிறார். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, மேட்டருக்கு என்ன சொல்கிறார், பொய்யான வாழ்க்கையினை மெய்யாக நம்பி வீண் போக்கி நன்னாரை மடவார் போகவென பெரிதென கொண்டு அப்படிங்கிறார். அப்போ இந்த வாழ்க்கை வந்து பொய்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்வு வந்து பொய், அப்புறம் மெய், அந்த 2 கோணத்துலேயும் பார்க்குறாங்க. நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்குறீங்க தெரியுங்க. உலகம் பொய்ங்கிறத வந்து அத்வைத பார்வையில் பார்த்தீங்கன்னா, வேதாந்தத்துலலாம் பார்த்தீங்கன்னா உலகம் அது வந்து ஒரு மாயை தோற்றம் அதை மித்தியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா, எது ஒன்று எப்பொழுதும் மாறாமல் இருக்குதோ அதுவே மெய். ஆனால் இந்த உலகம் உடல் உணர்ச்சிகள்லாம் காலப்போக்கில் மாறக்கூடியவை, அழியக்கூடியவை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த சமயம் சொல்லுது. எப்படின்னா, இருட்டில் ஒரு கயிற்றை பார்த்து பாம்புன்னு பயப்படுவது போல தான் இந்த உலக வாழ்க்கை. கயிறு மட்டும் உண்மை, அதாவது கயிறு மட்டும் உண்மை. அப்புறம் இதெல்லாம் பாம்பு என்பது ஒரு தற்காலிக தோற்றம். அறிவு ஏற்படும் போது உலகம் மறைஞ்சு இறைநிலை மட்டுமே மிஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இவர் சொல்கிறது என்ன பார்த்திங்கன்னா, உலகம் பொய்யல்ல, அது இறைவனுடைய படைப்புங்குது. யார், ராமலிங்க பெருமானும் அதை ஒத்துக்கிறார். உலகம் பொய்யல்ல, அது இறைவனின் உலகம் வந்து பொய்யல்ல, அது இறைவனின் படைப்பு என்பதால் உண்மையானதேங்கிறாரு. சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் ஆகிய 3ம் என்றும் உள்ள உண்மைகள். உலகம் என்பது வந்து உயிர்கள் வினைப்பயனை அனுபவித்து தூய்மை அடைவதற்காக இறைவன் அமைத்து கொடுத்த ஒரு களம், ஒரு மேடை. எனவே இது ஒரு பயன்பாட்டு உண்மை அப்படின்னு சொல்கிறது. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பொய் கொண்ட மெய்யனும் மை கொண்ட சேரியில் பொந்து நின்றவர்களுக்குன்னு இன்னொரு பாட்டு கூட பாடுவார். அப்போ இவர் வந்து பொய்யான வாழ்க்கைன்னு சொல்கிறார். இந்த வாழ்க்கை வந்து பொய்யான வாழ்க்கை. என்ன வாழ்க்கைன்னா, உலகியல் வாழ்க்கை பொய்யாய் மறைந்து ஒழியும் உலக வாழ்க்கைங்கிறாரு. பொய்யான வாழ்க்கையினை மெய்யாக நம்பிங்கிறாரு. பொய்யா மறைந்து ஒழிகின்ற இந்த உலக வாழ்க்கையை உண்மையான நிலையானது என எண்ணி அப்புறம் என்ன சொல்கிறாரு, வீண் போக்கி வீணாக நன்கு புரியும் நல்ல நாளெல்லாம் வீணாக்க போக்கி, அப்புறம் மடவார் போகமே பெரிதென கொண்டு அறிவு அழிந்து மகளிர்கள் தரும் சிற்றின்பமே பெரிதென விழைந்து உங்களுடைய உண்மை அறிவை இழந்து நின்னுடைய பொன்று அழகிய திருவடிக்குரிய பணிகளை செய்யாமல் ஒழிந்த பாவியேன் நான்கிறார். என்ன சொல்கிறாரு, வீண் போக்கி நன்னாலை மடவார் போகமே பெரிதென கொண்டு அறிவு அழிந்து
நின் பொன்னடிக்கான பணியை செய்யாத பாவியேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்னை நீ கைவிடில் செய்வதறியேன் ஏழையேன். என்னை கைவிட்டுட்டினா இது செய்யறது, இது செய்யத்தக்கது இதுவென அறிய மாட்டாத அறிவில்லாத பையனாகிடுவேன். அப்புறம் செய்த பிழையை தாய் பொறுப்பது போல சிந்தையில் எண்ணிடாயோ. செய்த பிழையெல்லாம் தாய் பொறுப்பது போல் சிந்தையில் எண்ணிடாயோ. பெற்ற குழந்தை பிழை செஞ்சாலும் அந்த பிழை அனைத்தையும் தாய் அன்பால் பொறுத்து கொள்வது போல நின் திருவுள்ளத்தில் என்னையும் ஆண்டருள வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன கேட்குறாரு? மெய்யான நிலை பெற, உண்மையான நிலை, மெய்யான நிலை, அதான் நிரந்தரம். மெய்யான நிலை பெற கையால் அணைத்து அருள வேண்டும் அப்படிங்கிறாரு. மெய்மையை சார்ந்த அந்த சிவபோகத்தை நான் எனக்கு கிடைக்கிறதுக்கு நீ திருவுருளாகிய கையால் எடுத்து அணைச்சி அருள் புரிய வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாட்டு என்னன்னா நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பொய்யான வாழ்க்கை இது, இதை மெய்யாக நம்பி நாளெல்லாம் வீணாக கடத்தி நல்ல நல்ல நாளெல்லாம் மடவார் போகமே பெரிதனை கொண்டு அறிவழிந்து நீ பொன்னடிக்கான பணியை செய்யாத பாவியேன், என்னை நீ கைவிட்டினா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏழையன் என்ன பண்ணுவேன்? செய்த பிழையெல்லாம் தாய் பொறுப்பது போல சிந்தையில் எண்ணிடாயோ. மெய்யான நிலை பெற கையால் அணைத்து அருள வேண்டும். மறையாகமத்தின் மேலான சுத்த சன்மார்க்க அனுபவ சார்ந்த மேதையர்கள் பரவி வாழ்த்தும் அப்படிங்கிறாரு. அதாவது என்னன்னா, மெய்யான சுத்த சன்மார்க்க அனுபவ சார்ந்த மேதையர்கள், அதான் நேரம் சொல்லிட்டேன் இல்லையா, சுத்த சன்மார்களில் அவங்க எப்படி பரவி வாழ்த்துறாங்களோ அந்த கடவுளே அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் இந்த பாட்டு. இப்போ இதில் என்ன சொல்கிறாரு? மேலான சுத்த சன்மார்க்க அனுபவ சந்த மேதையர்கள். அது யார்? அது என்ன சன்மார்க்கம்? மேலான சுத்த சன்மார்க்கம் அனுபவ சந்த மேதையர்கள் அப்படின்னு சொல்கிறார். மேதையர்கள்னால் ஞானிகள்னு அர்த்தம். இப்போ அந்த சன்மார்க்கம்னா என்னங்கிறத இங்கே இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறாருன்னா, சன்மார்க்கம் அப்படின்னா சத்தாகிய பொருளை பெறுவதற்கு முயன்று ஒழுகும் நெறி அப்படிங்கிறார். இப்போ சித்துமயம் சின்மயம் அப்படின்னு வருவது போல சன்மார்க்கம், சத்து மார்க்கம் சன்மார்க்கம் அப்படின்னு வந்துச்சாமா. அவர் சொல்கிறத சொல்கிறேன் அப்படியே. அதாவது நிலையில்லாத பொருள் அறிவு, அதனை பெற முயல்கின்ற நெறி சன்மார்க்கத்துக்கு எதிரான மார்க்கம். மார்க்கம்னா வழி, நெறின்னு அர்த்தம். அப்போ சன்மார்க்கம்னா என்னன்னா, நிலையான பொருள், எப்போவுமே இருக்கிற மாதிரி பொருள், மாறாத பொருளாக இருக்கணும். நிலையாத பொருள், ஒரு பொருள் இருக்குன்னு உணர்ந்து அது எல்லா இடத்திலையும் பறந்து உலகு உயிர் முழுவதும் நிறைந்து வேற்றுமை இல்லாமல் ஒருமையுடன் நிற்பது அறிந்து உள்ளத்தில் கொண்டு எப்பொருள் பாலும் எவ்வுயிர் பாலும் அன்பு செய்து ஒழுகுவது தான் சன்மார்க்கம். புரியுதுங்களா? சன்மார்க்கம்னா என்னென்னா, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் பறந்து உலகு உயிர் முழுவதும் நிறைஞ்சு வேற்றுமை இல்லாமல் நிற்பது அறிந்து அதை நம்ம உள்ளத்தில் கொண்டு அதனால் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்து ஒழுகுது சன்மார்க்கம். அப்போ அதை தான் நிறைய பாட்டிலையும் கூட சொல்கிறார். அதில் இன்னொரு பாட்டில் கூட சொல்லுவார், ஒன்றே சிவம் என்று உணர்ந்து இவ்வுலகமெல்லாம் நன்றே ஒருமையுற்று நன்னியே மன்றே நடம்புரியும் பாத நளினமலர்க்கு உள்ளம் இடம் புரிக வாழ்ந்து இசைந்து அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாழ்க்கை இது மெய்மை சார்ந்த சிவஞான நிலையினை நான் பெறுவதற்கு உன்னுடைய திருவுருளாகிய கையால் அணைத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதில் என்ன சொல்கிறார் இன்னொன்று, மேதையர்கள், அதாவது எல்லாவற்றுக்கும் பொதுவாய் ஒன்றாய் நிலை பேருடையதாக விளங்குவது ஒரு பரம்பொருள். அந்த பரம்பொருளை தான் மேதையர்கள் பரவி வாழ்த்தும் ஐயானனம் கொண்ட தெய்வமே அப்படின்னு சொல்கிறார். ஆச்சுங்களா? பொய்யான வாழ்க்கைங்கிறார். அப்போ பொய்யான வாழ்க்கை தானே இது அப்படின்னு சொல்லி வீணை போக்கி
மடவார் போகமே பெரிதனை கொண்டு அறிவழிந்து அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் நீ வந்து என்னை கைவிட்டால் நான் என்ன பண்ணுறது, ஏழைங்கிற. ஏழைன்னா நான் இங்கே வந்து பணம் இல்லாதவன் அர்த்தம் இல்லை, போதிய அறிவு இல்லாதவன் அர்த்தம். அப்போ செய்த பழையெல்லாம் தாய் பொறுப்பது போல சிந்தையில் எண்ணி எனக்கு வந்து இந்த நல்க வேண்டும், அன்பால் அணைச்சி எனக்கு அருளாதரவு நல்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எது என்ன கிடைக்காது, மெய்யான நிலைவர கையால் அணைத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நிறைவு செய்கிறார். அதனால் இந்த வாழ்க்கை வந்து என்னது, பொய்யான வாழ்க்கை, என்ன நிலையில்லாத வாழ்க்கை. பொய்யான வாழ்க்கைன்னா பொய் மெய்ன்னா என்ன அர்த்தம்னா, நிலையில்லாதது நிலையுள்ளது, நிலையுள்ளது தான் உண்மைன்னு அர்த்தம், நிலையில்லாதது பொய்ன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், பொய் கொண்ட மெய்யனும் மை கொண்ட சேரியில் பொந்து நின்றவர் அழைக்க கார் கொண்ட இடி ஒளி கண் கொண்ட பற்பில் கலங்கினேன் அருள் புரிகுவாயின்பார். நிறைய பாடல்கள் இந்த மாதிரி பொய்ன்னு சொல்லுவார். இந்த பாட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் வேறு ஒரு சம்மந்தப்பட்டவங்க பேசுவோம்.